அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய நிலையில் தற்பொழுது மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கு ஆய்வு செய்து வருகிறார். கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கு ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், கத்திக்குத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அந்த மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்து வருகிறார். ஆய்வின் விவரங்கள் என்ன? உடன் யார் இருக்கிறாங்க? இன்று காலை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையின் புற்றுநோய் துறை தலைவர் டாக்டர் பாலாஜி என்பவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் அவர் தற்போது இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிவதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து ஆய்வினை மேற்கொண்டு மருத்துவர்களிடம் அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்து வருகிறார். அவருடன் காவல்துறையின் கூடுதல் ஆணையர், அதாவது சென்னை காவல்துறையின் கூடுதல் ஆணையர் கண்ணன் ஐபிஎஸ், அதே போன்று தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி, அடையாறு காவல் துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார் ஆகியோரும் உள்ளனர். இன்று காலை சரியாக 10:30 மணி அளவில் புற்றுநோய் துறையின் துறை தலைவர் டாக்டர் பாலாஜி என்பவரை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கத்தியால் குத்தப்பட்ட விக்னேஷ் என்ற நபரை தற்போது போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அவருடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் அந்த விக்னேஷ் என்ற 26 வயதான இளைஞன் பெருங்களத்துறை சேர்ந்தவர் என்பதும் அவரது தாயார் பிரேமாவிற்கு புற்றுநோய் என்பதால் அவருக்கு சிகிச்சை மேற்கொள்வதற்காக இங்கு மருத்துவமனை வந்ததும் கடந்த 4-5 மாதங்களாக அவர் தொடர்ச்சியாக மருத்துவமனை வந்த போதிலும் அவரது தாயார் உடல்நலத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால் மருத்துவர்கள் தங்களை அலைக்கழிப்பதாக கூறி கருத்து தெரிவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தான் இன்று காலை ஓபி சீட்டு போட்டுவிட்டு தலைமை மருத்துவர் பாலாஜியின் அறைக்கு சென்றபோது அறையின் கதவை உள்பக்கமாக பூட்டி அவரது கழுத்தில் 2 முறை குத்தியிருக்கிறார். இதனையடுத்து மருத்துவர் பாலாஜி அங்கு அலறல் சத்தமிடவே இங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக ஓடி அந்த விக்னேஷ் என்ற இளைஞரை பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள். உடனடியாக கிண்டி போலீசார் 30க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடம் இருந்து அந்த விக்னேஷை, பொதுமக்கள் பிடித்திருந்த விக்னேஷை கைது செய்து அவருடன் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த காயம்பட்ட கத்தி குத்துப்பட்ட மருத்துவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது மருத்துவமனை விரைந்து காயம்பட்ட மருத்துவரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து, அவருக்கு சிகிச்சை செய்து வரும் மருத்துவர்களிடம் உடல்நலம் குறித்து கேட்டிருந்து வருகிறது. அவரோடு காவல்துறையின் உயரதிகாரிகள் இருந்து வருகிறார்கள். இந்த சம்பவமானது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காயமடைந்த அந்த மருத்துவரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் இருக்கிறார். அது குறித்து என்ன சொல்றாங்க? காயம்பட்ட புற்றுநோய் மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவரான டாக்டர் பாலாஜிக்கு கழுத்தில், அதாவது இடது பக்க கழுத்தில் 2 முறை கத்தி குத்தானது பட்டிருக்கிறது. இதில் அவர் ரத்த வெள்ளத்தில் சரிந்திருக்கிறார். மேலும் அலறல் சத்தம் போடவே அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர் உடனடியாக மீட்டு இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை முடிந்த பின்புதான் அவரது உடல்நலம் எப்படி உள்ளது என்பது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என மருத்துவத்துறை இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் குறித்து கேட்டறிவதற்காக தான் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்ட விக்னேஷிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 4-5 மாதங்களாக அவரது தாயார் பிரேமாவிற்கு புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை மேற்கொள்வதற்காக அவருக்கு தொடர்ச்சியாக அவ்வப்போது வந்ததும் இதில் ஏற்கனவே அவருக்கும் மருத்துவருக்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா அல்லது இன்றுதான் பிரச்சனை முற்றி அவர் கழுத்தில் கத்தியால் குத்தி இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைது செய்யப்பட்ட விக்னேஷுடன் தொடர் விசாரணை மேற்கொள்ளும் பட்சத்தில் தான் இது என்ன காரணத்திற்காக அவர் கத்தியால் குத்தினார், எதற்காக கொலைவெறி தாக்குதல் நடத்தினார் என்பது குறித்த தகவல்களும், அதே போன்று முழுமையான சிகிச்சைக்கு பிறகு மருத்துவரின் உடல்நலம் எப்படி இருக்கும் என்பது குறித்த தகவல் வெளிவரும் எனவும் மருத்துவர்களும் போலீசாரும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விசாரணை நிலவரம் எப்படி இருக்கிறது, மற்றபடி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பது குறித்து நிச்சயம் மருத்துவத்துறை அமைச்சர் காவல்துறையிடம் கலந்து ஆலோசிப்பார் என்று தெரிகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.